வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சி த அப்ளிகேஷன் ஆஃப் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த அப்ளிகேஷன் எப்படிங்கிறது அப்படின்றத வந்து நான் இந்த ரைட் சைடு பேப்பரில் வந்து நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வி நீட் டு ரைட் த அண்ட் வி நீட் டு லேர்ன் அபவுட் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ நான் ஆல்ரெடி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன அப்படிங்கிறத நான் டீச் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் ஒன்ஸ் அகெயின் அதை போய் பாருங்கள். அண்ட் நான் இப்போ வந்து இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்னன்றதை நான் இப்போ ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ இதை எழுதிட்டு நான் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். எஸ், இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் லிஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பீஸ் ஆஃப் பேப்பரில் எங்கேயாவது எழுதி எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டுட். ஐ மீன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பப்போ படிக்கும்போதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது அதை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் படி. பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்படி தான் நம்ம படிக்கணும். இதை நம்ம எழுதிட்டோம். இது ஏன் எழுதணும்னா இதை வச்சு தான் நம்ம ஹவு வி ஆர் கோயிங் டு டிசைட் தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட்டாக இது அண்ட் இது வந்து எப்படி நம்ம டெபிட்டுங்கிறது எப்படி கிரெடிட். ஸோ ரியல் அக்கௌண்ட்னா எப்படி நம்ம வந்து பணம், அதாவது ஃபர்னிச்சர் உள்ளே வருதா இல்லையா, இல்லை வெளியில் போகுதா. நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட் படி நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கா, லாஸஸ் வந்திருக்கா, இன்கம்ஸா, கெயின்ஸா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். பர்சனல் அக்கௌண்ட்னா தட் ரிலேட்ஸ் டு பர்சன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன். ரியல் அக்கௌண்ட்னா தட் இஸ் டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் அசட்ஸ். டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள்னு பார்த்தீங்கன்னா ஓல் டைப் ஆஃப் அசட்ஸ் எல்லாமே வரும். அதர் தேன் பேங்க் இஸ் ஆல்சோ அன் அசெட். பேங்க்கை தவிர்த்து ரியல் அக்கௌண்ட்டில் எல்லாமே வரும். நாமினல் அக்கௌண்ட் படி பார்த்தோன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ், மணி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே, மணி எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கா இல்லை லாஸ் ஆயிருக்கா இல்லை இன்கம்ஸாக இல்லை கெயின்ஸாக, இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது திஸ் இஸ் நாமினலில் வரும். ஸோ இந்த புக்கில் கொடுத்துருக்க இந்த பர்சனல் அக்கௌண்ட்டோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரியல் அக்கௌண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நாமினல் அக்கௌண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ரைட் இட் ஹியர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஸோ A/C denotes அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இது நம்மளும் இதை எழுதிடலாம். ஸோ இந்த கோல்டன் ரூல் இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம கொஷினில் புக்கில் வந்து கொஷின் படிச்சுட்டு வில் மூவ் ஹியர். புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இன் கேஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் த ரூல் இஸ் debit the account of the person who receives the benefit and credit the account of the person who gives the benefit. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. பர்சனல் அக்கௌண்ட் படி பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். எப்போ டெபிட் பண்ணணும், எப்போ கிரெடிட் பண்ணணும். டெபிட், கிரெடிட் நான் இங்கே எழுதிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து நான் அகெயின் உங்களுக்கு வந்து அனுப்பி விடுறேன். ஸோ அப்போ இது கிளியராக இருக்கும். இப்போ டெபிட், கிரெடிட் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெண்டாக பிரித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டெபிட் எப்போ பண்ணுவோம், கிரெடிட் எப்போ பண்ணுவோம்னா த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த பெனிஃபிட். ஸோ இங்கே த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த பெனிஃபிட் ரிசீவ்ஸ் தி பெனிஃபிட். த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த பெனிஃபிட். ஸோ யார் இங்கே வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள பெனிஃபிட் பண்ணணும், டெபிட் பண்ணணும். அண்ட் கிவ்ஸ் த பெனிஃபிட்டை வந்து கிரெடிட் பண்ணணும். இங்கே வந்து யார் பெனிஃபிட்டை கொடுக்குறாங்களோ அவங்க தான். ஸோ பெனிஃபிட்னா என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். பெனிஃபிட் இஸ் நத்திங் பட் ஆல் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கேஷாக இருக்கலாம், செக்காக இருக்கலாம், கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். கடனுக்கு கொடுத்துருக்கலாம், கடனுக்கு கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ். ஸோ சேல் பண்ணியிருக்கலாம், ஆர் பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அண்ட் இங்கே நிறைய இருக்குது. ஸோ பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த பெனிஃபிட், பர்சன்ஸ் ஹூ கிவ்ஸ் த பெனிஃபிட். ஸோ இப்போ கேஷ் வாங்கியிருக்காங்கன்னா த பர்சன் ஹூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ பர்ச்சேஸ்
நான் இங்கே எக்ஸாம்பிளோட கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். ஸோ எக்ஸாம்பிள் போட்டே கொடுக்குறேன். எக்ஸாம்பிள், purchased goods for cash rupees 5,000. ஸோ இங்கே purchased goods for cash rupees 5,000 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த ஒரு பர்சன் பற்றிய நான் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் இட் டசன்ட் ரிலேட்ஸ் டு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டு ரிலேட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குற செக்கிங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்னா, purchased goods from Ram for cash rupees 12,000. ஸோ இப்போ என்ன இருக்குது, ராம் கிட்டேருந்து பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் வந்து 12,000 ருபீஸ்க்கு. இங்கே பர்சன் ரிலேட் ஆகுறாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து முக்கியமாக ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்: கேஷ் அக்கௌண்ட், கேஷ் ட்ரான்சாக்ஷன், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன். அதுபடி இங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆகுதா இல்லை பேங்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஏன்னா ராம் கிட்டேருந்து வாங்கியிருந்தாலோ நாம் இங்கே பர்ச்சேசஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ராம் இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லை. ஏன்னா ராம் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், பர்ச்சேசஸ் பண்ணிட்டோம், கேஷை பே பண்ணிட்டோம், அதோட அந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு, அவர்கிட்ட சம்மந்தம் முடிஞ்சு போச்சு. பர்ச்சேசஸ் பண்ணிட்டோம், ஸோ ஸ்டாக் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், கேஷ் வந்து பே பண்ணிட்டோம். அப்போ இங்கே ராம் தேவையே இல்லை, ஏன்னா கேஷும் வெளில போயிடுச்சு, கூட்ஸும் உள்ளே வந்துடுச்சு. ஸோ அதோட வந்து அவர்கிட்ட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் நமக்கு அவர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்தாலும் பர்சனல் அக்கௌண்ட் ரிலேட் ஆகாது. பர்சனல் அக்கௌண்ட் எப்போ ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ அகெயின், purchased goods worth rupees 15,000 from Raj on credit. இப்போ என்ன இருக்குது, பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம், கூட்ஸை வாங்கியிருக்கோம், 15,000 வர்த்து கூட்ஸ் வாங்கியிருக்கோம், ராஜ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஆனால் பணம் கொடுக்கல, கேஷ் வராது, ஏன்னா கேஷ் நம்ம கொடுக்கல, கடனுக்கு வாங்கியிருக்கோம், கிரெடிட்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ என்ன 2 விஷயம் நடக்குதுன்னா, பர்ச்சேசஸ் நடக்குது, பர்ச்சேசஸ் கூட்ஸ் வந்து உள்ளே வருது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, ராஜ் வந்து கடனுக்கு கொடுக்குறாங்க, கிரெடிட்டுக்கு நமக்கு கூட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா, ராஜ் வந்து இங்கே கடனுக்கு கூட்ஸ் கொடுக்கறதுனால he will be the giver, so he is the giver. and purchases படி, ஸோ பர்ச்சேசஸ் படி கூட்ஸ் உள்ளே வரதுனால நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் படி, பர்ச்சேசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் படி இது என்ன அப்படிங்கிறது நம்ம கோல்டன் ரூலில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எப்போ ஒரு பர்சன் சம்மந்தப்பட்டிருக்கும் போது எப்படி அது பர்சனல் அக்கௌண்ட்டாக டிசைட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படி லெட் மீ டெல் யூ அகெயின். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் 5,000 இருந்தது. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ்ன்றது கொடுத்தாச்சு, இங்கே பர்சனே வரலை. ஸோ நெய்தர் கேஷ் நார் பேங்க் அப்படிங்கிற டெசிஷன் தான் எடுப்போம். கேஷும் கொடுத்துட்டாங்க, கேஷ் கொடுக்கலன்னா நாம் கேஷ் எடுத்துப்போம். ஸோ இங்கே பர்சனல் அக்கௌண்ட் வரவே வராது. தட்ஸ் வை ஐ டன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராம் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், ஆனால் கேஷ் பே பண்ணிட்டோம். ஸோ 2 விஷயம் தான் நடக்கும், ஒன்று உள்ளே வர்றது, வெளில போகிறது. ஸோ உள்ளே அமௌண்ட் கூட்ஸாக வருதா இல்லை அமௌண்ட்டாக வருதா, இல்லை வெளியே அமௌண்ட்டாக இல்லை கூட்ஸாக போகுதா அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்டன்சியில் அப்படி தான் பார்க்கணும். கூட்ஸாக பணமாக ஒன்று வெளியில் போகலன்னா யார் கொடுத்தாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடன் கொடுத்தது பணம் போகிறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அக்கௌண்டன்சி பொறுத்தளவு இது 2 இம்பார்ட்டண்ட். இங்கே பர்ச்சேசஸ் பண்ணதில் கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு, கேஷ் பே பண்ணணும், வெளியில் போகுது. இந்த 2 டிரான்சாக்ஷன் இப்படி நடக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து பர்சனல் அக்கௌண்ட் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஒர்த் rupees 50,000 ஃப்ரம் ராஜ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கியிருக்கோம், கேஷ் போகவே இல்லை வெளியே. அப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷனில் நம்ம பர்சனல் அக்கௌண்ட், திஸ் டீல்ஸ் வித் பர்சனல் அக்கௌண்ட். ஏன் பர்சனல் அக்கௌண்ட்னா,
ராஜ் வந்து கடன் கொடுத்துருக்காங்க, கடனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் படிக்கும்போதே அகெயின் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஒர்த் ₹15,000 ஃப்ரம் ராஜ் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டில் நம்ம வாங்கியிருக்கிறதுனால நம்ம வந்து அதை ப்ரெஷரைசேஷன், அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கா இல்லை பேங்க் டிரான்சாக்ஷனுக்கா கேஷ் டிரான்சாக்ஷனாக நம்ம கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். பணம் வெளியில் போகல, அப்போ 2 அக்கௌண்ட்டு என்னவா இருக்கும், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நடக்குது, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அண்ட் கடன் கொடுத்தது யார், ராஜ். அப்போ ராஜ் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் படி ஹீ இஸ் த கிவர். நார்மலாக பார்த்தீங்கன்னா ராஜ் வந்து கடன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹீ இஸ் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் படி என்ன வரும்னா அகெயின் ரூல்ஸ் படிக்கிற டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே கிரெடிட் த கிவர் வருது, ஏன்னா ராஜ் மட்டும்தான் வராங்க. கிரெடிட் த கிவர் படி ராஜ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா நாமினல்ஸ் அக்கௌண்ட் படி, நாமினல் அக்கௌண்ட் படி அகெயின் என்னென்னு பார்க்கலாம். ஆல் எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் படி டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட் படி எப்படி நம்ம அந்த பர்சனல் அக்கௌண்ட்டை டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புக்கில் கொடுக்குற கொஷினை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது என்ன எக்ஸாம்பிள்னா, பெய்டு அன்பு ₹10,000 பை செக். ஸோ இது ஒரு விதமான நியூ டிரான்சாக்ஷன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை, ஜஸ்ட் அன்புக்கு ₹10,000 செக் வழியாக பே பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த என்ன 2 அக்கௌண்ட் வரும், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸ் டு டூ ஜேர்னல் என்ட்ரிஸ் படி டிரான்சாக்ஷன் வந்ததுன்னா படித்து புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க ₹10,000 செக் வழியாக பே பண்ணியிருக்காங்க. அப்போ செக்குன்றதுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு திஸ் இஸ் அ பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் அனலைசேஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் மஸ்ட்டாக வரும், பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அன்புக்கு பே பண்ணியிருக்கோம். அப்போ அன்புக்கு பே பண்ணதுனால இதை நம்ம அன்பு அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அன்பு அக்கௌண்ட்டு வரும், பிகாஸ் யாருக்கு பே பண்ணமோ எந்த வழியாக பே பண்ணோம். ஸோ தட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட். பேங்க் வழியாக பே பண்ணியிருக்கோம், அன்புக்கு பே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே பேங்க் டிரான்சாக்ஷன் டிசைட் பண்ணிட்டோம், என்ன 2 டிரான்சாக்ஷன் வரும்ன்றது டிசைட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே அக்கௌண்ட் அஃபெக்டட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் நம்ம பார்த்த இந்த 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் படி என்ன ஒரு நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நேச்சர் வந்து பேங்க் அண்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சரி, இந்த அக்கௌண்ட்டுக்கும் சரி பர்சனல் அக்கௌண்ட் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பர்சனல் அக்கௌண்ட்னா பர்சன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ பர்சன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. பேங்க் இஸ் அண்ட் ஆர்கனைசேஷன், அன்பு இஸ் அ பர்சன். ஸோ இது ரெண்டுமே வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் வரும். இங்கே இதையும் பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்கும் பர்சனல் அக்கௌண்ட், அன்பும் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ ரூல் எழுதணும். நம்ம ரூல் என்ன, நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம், 1 செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ரூல் அஃபெக்ட் ஆகும், கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் ரிசீவர், கிரெடிட் த கிவர் படி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அன்பு பே பண்ணியிருக்காங்க, அகெயின் டிரான்சாக்ஷன் ஒரு தடவை படிக்கணும். அந்த டிரான்சாக்ஷன் படிச்சுட்டு நம்ம அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். அன்புக்கு வந்து ₹10,000 பே பண்ணியிருக்கோம் செக் வழியாக. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அன்புக்கு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டும் சொல்லியாச்சு. ஸோ 1 செகண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்டான்னு பார்க்கும்போது தான் பார்க்கறதுக்கு அன்பு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அன்புக்கு நாம் பே பண்ணியிருக்கோம். அப்போ அன்பு வந்து மணியை ரிசீவ் பண்ணியிருக்காங்க செக்கு வழியாக, ஏன்னா நம்ம வந்து பேங்க் வழியாக பே பண்ணியிருக்கோம். அப்போ அன்பு அக்கௌண்ட் படி ஹீ இஸ் த ரிசீவர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் படி இஸ் த கிவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகுது. ஸோ பேங்க்
கொடுக்குது. அப்போ அன்பு அக்கௌண்ட்டு பணம் சேருது. ஸோ ஹீ இஸ் த ரிசீவர். அப்போது அன்பு ரிசீவர் படி டெபிட், பேங்க்கு கிவ் படி கிரெடிட். அப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டெபிட் எது கிரெடிட் எதுன்னு. இப்போது டெபிட் எது கிரெடிட் எது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம சம்மெல்லாம் தனியாக இல்லை. திஸ் இஸ் இது என்னென்னா எப்படி அனலைசேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ டெபிட் கிரெடிட் படி டெபிட் பார்த்திங்கன்னா அன்பு அக்கௌண்ட், கிரெடிட் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். இப்போ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. அகெயின் அந்த ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டை என்னங்கிறத நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ், ரியல் அக்கௌண்ட்டோடைய கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் அசெட்ஸ், டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். இப்போ நம்ம புக்கில் இருக்கிற கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். Furniture purchased. So furniture purchased for cash rupees 5,000. So furniture purchased for cash rupees 5,000. அப்போ நெக்ஸ்ட் என்ன அடுத்த ஸ்டெப்பு கொஷின் படித்தாச்சு. அடுத்தது என்னது, ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் 5,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு? எஸ், என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் இருக்குது. ஒன்று ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் கொடுத்துட்டு. அப்போ கேஷ் ட்ரான்சாக்ஷன் படி எப்போவுமே ஒரு கேஷ் அக்கௌண்ட் எப்போவுமே இருக்கணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம இங்கே கூட்ஸ் வாங்கலை, கூட்ஸ் விற்கலை, இங்கே நம்ம ஃபர்னிச்சரை தான் வாங்குகிறோம். அப்போ அசெட் நேம், அசெட், ஃபர்னிச்சர், மிஷினரி, லேண்ட், பில்டிங் எது கொடுத்துருந்தாலும் அந்த அக்கௌண்ட் வரும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ அப்போ எந்த அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுமே அசெட் தான். ஸோ ரெண்டுமே வந்து ரியல் அக்கௌண்ட். ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட்னா ஒரே மெத்தடா இதுதான் வரும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எது உள்ளே வருது எது வெளியே போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ டெபிட் கிரெடிட்னு எழுதியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் உள்ளே வருது, பணம் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால கிரெடிட் உள்ளே கேஷ் வெளியில் போகுது அண்ட் ஃபர்னிச்சர் உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் படி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் ஆகவும், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் படி கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகவும் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் நாமினல் அக்கௌண்ட். ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் லைன்ஸ். எக்ஸ்பென்ஸ் லாஸ் வந்து டெபிட் பண்ணணும், இன்கம்ஸ் கெயின்ஸ் வந்ததுன்னா கிரெடிட் பண்ணணும். அதுபடி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் படி என்னென்ன நம்ம பண்ணணும்னா, பெய்ட் ரெண்ட் ஆஃப் கேஷ் rupees 5,000 in cash. Paid rent of rupees 5,000 in cash. ஸோ இதை பார்த்தோம். ஸோ ப்ரெஷரைஸ் பண்ணி படிக்கும்போது பெய்ட் ரெண்ட் rupees 5,000 in cash. ஸோ கேஷில் பே பண்ணியிருப்போம். இது வந்து கேஷ் தானே, காசு கொடுத்து வாங்கினால இது வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இது வந்து இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி டைம் நம்ம இது எழுதணும் அவசியம் இல்லை. நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட்டு அப்போ கண்டிப்பாக வரும், ஏன்னா கேஷ் வழியாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் ரெண்ட் பே பண்ணுறோம். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட், ரெண்ட்டை பே பண்ணுறதுனால ரெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கேஷ் பே பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட், ரெண்ட்டுக்கு பே பண்ணதுனால ரெண்ட் அக்கௌண்ட். இப்போ ரெண்டுமே என்னென்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ கேஷ் இஸ் அண்ட் டேஞ்சபிள் அசெட்ஸ், ரியல் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட்,
ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது நமக்கு ஒரு செலவு. அப்போ கம்பெனிக்கு ரெண்ட் பே பண்ணனா அப்போ அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் அது என்ன அக்கௌண்ட் வரும்? ஸோ ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் ஆகட்டும், சேலரிஸ் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து சேலரிஸ், வேஜஸ் அப்படிங்கிறது தான். ஸோ என்னெல்லாம் பே பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ பாக்கெட்லேருந்து நம்ம திரும்ப போகும்போது அந்த பணம் நம்மளால் திரும்பவும் ரீட்ரேக் பண்ண முடியாதுன்னா அதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வருது இல்லையா, அது எல்லாமே நாம் நாமினல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ரூல் படி பார்க்கலாம். ரூல் படி எதெல்லாம் வந்து என்ன டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆன் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் படி என்ன ஆகுதுன்னா கேஷ் அக்கௌண்ட் என்ன ஆகும்? ஸோ இங்கே கேஷ் வெளியே போயிருக்கு. ஸோ கேஷ் வந்து வெளியே போயிருக்கு. ஸோ கேஷ் வெளியில் போனதுனால இங்கே என்ன ஆகுது? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட். அகெயின் வில் கம் டு தி நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் படி ரெண்ட் அக்கௌண்ட் என்ன ஆகுது? ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் படி நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. ஸோ இங்கே நம்ம புக்கில் படித்தா கூட அப்படி தான் இருக்கும். ரெண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட் அண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் கேஷ் கோஸ் அவுட். ஸோ இது படி ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட்டு, டெபிட், கிரெடிட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. இந்த மாதிரி எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம வந்து அனலைசேஷன் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அகெயின் நம்ம இந்த நோட்ஸை வந்து நம்ம ஐ வில் கிவ் யூ அகெயின். தேங்க்யூ.